கிரகத்தில் தங்கின்னு இருந்தாலும் அடிக்கடி எங்கள் கிரகத்துக்கு அவர் வந்துட்டு போகிற வழக்கம் உண்டு. ஆனால் ஒரு சமயம் திடீர்னு இங்கே வந்து என்னோடய பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் அவரை கூப்பிட்டு, பாலு இங்கே வா, இது என்ன கார் ஷெட்டை காமிச்சார். 15 நாள் டைம் தரேன், நான் இங்கே வந்து தங்க போகிறேன் அப்படின்னார். அதை எனக்கு ரூமாக பண்ணிவிடுவது. இது நாங்கள் கேட்காத மகாலட்சுமியோட வரம் வந்த மாதிரி இருந்தது. அது பெரியவாளே வர மாதிரி தான் எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அனுபவங்களும் அந்த மாதிரி இருந்தது. ஷாம்லா மன்னி கிட்டக்க சாருக்கு ஒரு அபார பிரியம். ஈஜிப்ஷியன் கிங்கை பற்றி சொல்லி, அந்த ராஜா அவள் அம்மாவுக்கு தங்கத்தால் விக்கிரகம் பண்ணினா, எனக்கு மட்டும் முடிஞ்சதுன்னா ஷாமளாவுக்கு நான் பிளாட்டினமில் விக்கிரகம் பண்ணி வைப்பேன், அவள் எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல தான் சிவன் சார் 1.5 வருஷம் இருந்து எங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினது. எங்கள் சொந்த ஊர் நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் கொண்டு வந்த ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலுக்கு 4 கால் கொடுத்து, அதுதான் அவருக்கு படுக்கையாக போகணும்னு அவரே சொன்னார். இதெல்லாம் வெறும் ஓப்பன் தான். முதல்ல அவரோட யூஸுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இங்கே பின்னாடி இருக்கும். இங்கே 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 சாஞ்சுன்னு உட்காந்துட்டு இருப்பார். ஒருத்தரும் அங்கேருந்து உள்ளே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவா. இதோ இந்த இடம்தான் வந்து வெயிட்டிங் ஏரியா ஃபார் டிவோட்டீஸ். ஏணிப்படிகளில் மாந்தருங்கிற அந்த புஸ்தகம் அப்போது பப்ளிஷ் ஆகிடுத்து. அதை படிக்கிறதுக்காக பல முக்கியஸ்தர்கள் வருவார்கள். சௌந்தரா கைலாசம்மா வருவா, அடிக்கடி வந்து படிப்பாள். சௌந்தரா கைலாசம்மா தான் நல்லி செட்டியார் அழைச்சின்னு வந்தது. இப்போ தான் கொண்டு வந்து நவநாதா பதிப்பு ராமலிங்கம் சார் வந்து வச்சுட்டு போகிறார் பண்டில். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி முதல் காப்பி என்கிட்ட தான் கொடுத்தார். சாமி கழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சௌந்தரம்மா சொன்னாங்க. இப்போ தேதி போட்டு கழுத்து போட்டு கொடுத்தாரு. தினம் வந்து அவர் பார்க்கணும் போல் மனசில் இப்போ பட்டுது. ஒரு கார், ஒரு டிரைவர் எனக்கு அமுச்சு விடுவேன், டெய்லி அமுச்சு விடணும் அப்படின்னார். இது இப்போ போய் கடைக்கு போய்ட்டு எனக்கு அமுச்சிடுறேன், இந்த சீனிவாசன் டிரைவரும் இந்த காரை உங்களுக்காக நான் வச்சிடுறேன். பகல் பூரா அவங்க சிஷ்யர்கள் வீட்டுக்கு அப்படி போய் வருவார். ராத்திரினா திரும்பி வந்துடுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சன்னியாசிக்குள்ள சேர்ந்தா போல் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அப்படியே எங்கேயாவது 2 நாள் 3 நாள் வெளியில் இருந்துட்டு வருவார். அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு என்னமோ கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லுவாளே, அது சத்தியமான வார்த்தை. அப்போது கொஞ்சம் எங்கள் கிரகத்தில் கொஞ்சம் பிளாக் மேஜிக்கெல்லாம் இருந்தது. திடீர்னு பார்த்தா என்னென்னமோ விழும். ஆனால் ஒன்றுமே மேலே விழாது. குளிக்கிற பாத்ரூம்குள்ளே கருங்கல் வந்து விழும். எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. காமாட்சி தெரியும், மகாபெரிவா தெரியும், அப்புறம் சார தெரியும். வேறு ஒன்றும் இதுக்கு பரிகாரம் கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மனசறிஞ்சு நாங்கள் யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் எந்த தப்பும் பண்ணதாக தெரியல. அது எப்படி பெரியவா வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சார் இங்கேருந்து இங்கே வந்து அவர் இங்கே வந்ததுலேருந்து அத்தனையும் நின்று போய்ட்டு, ஒரு நெகட்டிவ் விஷயம் ஏதானு ஒன்று நடந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவ் விஷயத்தில் கொண்டு முடியுங்கிற மாதிரி. எங்கள் ஆற்றுல யாரோ ஆபிச்சாரம் பண்ணாலே அவளுக்கு 100 கோடி புண்ணியம். ஏன்னா அதனால தானே சார் எங்கள் ஆற்றுக்கு வர முடிஞ்சது. அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கைநய பத்மா குடும்பத்தார் சாரிடம் செய்வினை பற்றி ஸ்லாகிக்க மைவினை கற்களை மான்யூமெண்ட்